பிரியா, மதியம் என் தங்கச்சி வரேன்னு சொல்லியிருந்தா, ஏதாவது நல்லதா சமயமா? அவ வர நேரத்துலதான் நீ தலைவலி கழுத்து வலின்னு சொல்லிட்டு சும்மா காரணம் சொல்லி படுக்கிற பிரியா. பாவம், அவளே என்னைக்காதான் வரா. இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு இருந்துட்டு போயிருவா. ஏதாவது ஒழுங்கா வாய்க்கு ருசியா ஆக்கி போடு அவளுக்கு. ஆமாங்க, நான் தான் சும்மா பொய் காரணம் சொல்றேன். தலை வலிக்குது, கை வலிக்குது, காது வலிக்குதுன்னுகிட்டு இருக்கிற வழியை தானே உண்மையா சொல்றேன். அது உங்க தங்கச்சி வந்தாலே எனக்கு எங்க இருந்து தான் தலைவலி வருதோ தெரியல. உன் தங்கச்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேதுங்க. ஏண்டி, உனக்கு தான் 2 தங்கச்சி இருக்கு. என்னைக்காவது சொல்லியிருக்கனா உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு? ஓ, அப்ப என் தங்கச்சி பிடிச்சிருக்கு வேற சொல்றீங்களா? அதுலடி மக்கு, உன் தங்கச்சிங்க வந்துட்டாங்கன்னு எவ்வளவு ஆசையா நான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துடுறேன். திங்கிறதுக்கு எவ்வளவு பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வரேன். நீ ஏண்டி என் தங்கச்சியை பார்த்தாலே கடுகடுன்னு நிக்கிற? ஆனா ஒன்னுடி, 40 ஆம்பளைங்க இருந்தாலும் ஒரு சண்டை கூட இல்லாம அவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவோம்.